அன்பினர்களே, வளைகுடாவில் இன்று செவ்வாய்க்கிழமை முழுவதும் ஈரான் மிகப்பெரிய ஒரு ஆட்டம் ஆடியிருக்கின்றது. அந்த வகையில் நாம் ஏராளமான செய்திகளை வழங்கி இருக்கின்றோம். இப்பொழுது ஒரு செய்தி வெளியாயிருக்கின்றது. நள்ளிரவு கடந்துதான் ஈராக்கில் இருக்கின்ற ஏபில் விமான தளம் மீது ஆளில்லா விமான தாக்குதல் ஒன்றை ஈரானிய ராணுவம் தொடுத்திருக்கின்றது. இது ஏபில் விமான நிலையம் என்பது குர்திஸ்தான் மக்களுக்கான ஒரு பாதுகாப்பான இடமாகவும் ஈராக்கில் இருந்து ஒரு மூன்றில் ஒரு பகுதியாக பிரிக்கப்பட்டு ஏபில் என்ற ஒரு விமான தளமும் உருவாக்கப்பட்டு அவங்களுக்கான பாதுகாப்பாகவும் உலகம் முழுவதும் குர்திஸ்தான்காரங்க வந்து போகவும் ஆக ஈராக்கின் அது ஏற்படுத்தப்பட்டிருக்குது. முற்றுமுழுதாக அது குர்திஸ்தான். இந்த குர்திஸ்தான் என்பது யாரு? ஈராக்கின் வாழ்கின்ற மக்கள் என்றாலும் இந்த IRGCக்கு எதிரானவர்கள். இவர்கள் தான் அண்மை காலமாக எதிர் நாடுகளால், இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகளால் ஆயுதங்கள், பணங்கள் மற்றும் தொலை தொடர்பு சாதனங்கள் வழங்கி ஈரானின் ஆட்சிக்கு எதிராக மிக பெரும் அளவில் தூவமிட்டவர்கள். ஆனாலும் ஈரானுக்குள் ஓரளவு அவர்கள் அடக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். இப்படியாக முற்றுமுழுதாக குர்திஸ்தான்காரங்க ஈராக்கில் வாழ்ந்தாலும் ஈரான் பிரதேசத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் செய்தி. அவர்கள் வாழ்கின்ற அவர்களுக்குரிய இந்த ஏபில் விமான தளம் மீதான தாக்குதலை இன்று தொடுத்திருக்கின்றார்கள். ஜூலை 21 இன்று அதிகாலை ஈராக்கின் குர்திஸ்தான் பிராந்தியத்தில் அமைந்துள்ள ஏபில் விமான நிலையம் மற்றும் அமெரிக்க தளத்தின் மீது நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல் செய்திகள் வெளிவந்து வண்ணம் இருக்கின்றது. இதை ஜெருசலம் போஸ்ட், இஸ்ரேலின் ஜெருசலம் போஸ்ட் இந்த செய்தியை வெளியாக்கி இருக்கிறது. உள்ளூர் நேரப்படி அதிகாலை மற்றும் காலை வேளையில் அடுத்தடுத்து வான்வழி எச்சரிக்கைகள் ஒலிக்கப்பட்டு இந்த தாக்குதல்கள் அரங்கேறி இருக்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே நிலவி வரும் தொடர் ராணுவ மோதல்கள் மற்றும் பழிவாங்கும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுகிறது. ஏபில் விமான நிலையத்திற்கு அருகில் அமெரிக்க படைகள் மற்றும் சர்வதேச கூட்டணி படையினர் தங்கியுள்ள ராணுவ முகாம் மற்றும் உட்கட்டமைப்புகள் மீது இந்த தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறது. பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களாக வெடிமருந்துகள் நிரப்பப்பட்ட பல கேமிலிஸ் ஆளில்லா விமானங்கள் இந்த தாக்குதலுக்காக ஏவப்பட்டிருக்கின்றது. ஈரானின் வான்பரப்பு பகுதியில் இருந்து ஏபில் நகரில் அமைக்கப்பட்டுள்ள மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உடனடியாக செயல்பட்டு இலக்கை நோக்கி வந்த ஆளில்லா விமானங்களை வானிலேயே இடைமறித்து தகர்த்திருக்கிறார்கள். வான் பாதுகாப்பு ஏவுகணை ட்ரோன்களை தாக்கியதால் ஏபில் நகரின் பல்வேறு பகுதிகளில் பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டதாக ஈராக்கின் ஏபில் பகுதியிலிருந்து செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இஸ்ரேலின் போஸ்டும் இந்த செய்தியை வெளியாகியிருக்கிறது. இதனால் பொதுமக்களிடையே சிறிது நேரம் பீதி ஏற்பட்டிருக்கிறது. ஆரம்ப கட்ட தகவலின்படி வான் பாதுகாப்பு அமைப்புகளின் துரித நடவடிக்கையால் பெரும் கட்டட சேதங்களையோ அல்லது பெரிய அளவிலான உயிரிழப்புகளையோ தவிர்க்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் குறித்து மேலதிக செய்திகளாக மறைமுக குழுக்கள் இந்த தாக்குதலுக்கு ஈராக்கில் இருக்கின்ற ஈரான் ஆதரவு பெற்ற சியா போராளி குழுக்களான இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் இஸ்லாமிக் ரெசிடென்ட்ஸ் இன் ஈராக் பொறுப்பேற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் IRGC அமைப்பின் நேரடி அல்லது மறைமுக வழிகாட்டுதலின் பேரில் இந்த தாக்குதல்கள் திட்டமிட்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்க படைகள் மீதான இது போன்ற தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு ஈரான் மற்றும் அதன் பினாமி அமைப்புகள் கடுமையான விலையை கொடுக்க நேரிடும் என அமெரிக்க பாதுகாப்பு துறையான பென்டகன் தொடர்ச்சியாக எச்சரிக்கை செய்து வருகின்றது. பாதுகாப்பு நடவடிக்கைகளாக தாக்குதல் அபாயம் காரணமாக ஏபில் சர்வதேச விமான நிலையத்தின் வான்வெளி போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு படையினர் விமான நிலைய வளாகம் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர். பயணிகள் மற்றும் விமானங்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அப்பகுதிகளில் இயங்கும் சில சர்வதேச விமான சேவைகள் மாற்று வழிகளுக்காக திருப்பப்பட்டன அல்லது தற்காலிகமாக தாமதமாக்கப்பட்டன என்ற செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது.
ஈராக்கின் குர்திஸ்தான் பிராந்திய அரசு இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் நாட்டின் ஸ்திரத்தன்மையை குலைக்கும் இது போன்ற வன்முறை செயல்களை எதிர்த்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை ஏபில் விமான நிலையம் மற்றும் அமெரிக்க தளத்தின் மீது நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல்களின் சேதங்களும் வெளியாகியிருக்கின்றது. வான் பாதுகாப்பு அமைப்புகளின் துரித நடவடிக்கையால் ட்ரோன்கள் இலக்கை அடைவதற்கு முன்பே வானில் சுட்டு வீழ்த்தப்பட்டதால் அமெரிக்க படைகளுக்கோ அல்லது உள்ளூர் பொதுமக்களுக்கோ பெரிய அளவிலான உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என ஆரம்ப கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில படை வீரர்களுக்கு வெடிச்சத்த அதிர்வு பிளாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது சிறிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டாலும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக எங்கும் உறுதிப்படுத்தவில்லை இந்த ரெக்கார்டிங் செய்யப்படும் வரை. வானில் தாக்கப்பட்ட ஆளில்லா விமானங்களின் சிறிய பாகங்கள் டெப்ரிஸ் விமான நிலையத்தின் சில திறந்த வெளிகளிலும் சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளிலும் விழுந்திருக்கிறது. உடைந்த பாகங்கள் விழுந்த இடங்களின் அருகே உள்ள சிறிய அளவிலான கட்டமைப்புகள் அல்லது வாகனங்களில் லேசான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது எனவும் நம்பப்படுகிறது. எனினும் இராணுவ தளத்தின் முக்கிய உட்கட்டமைப்புக்கு எந்தவிதமான நேரடி பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. விமான போக்குவரத்து நிறுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏபில் சர்வதேச விமான நிலையத்தின் இயக்கம் சில மணி நேரங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்பியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆளில்லா விமானங்களை இலக்கை அடைவதற்கு முன்பே வானிலேயே வெற்றிகரமாக இடைமறித்து அளித்ததே உயிர் சேதம் தவிர்க்கப்பட முக்கிய காரணமாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. வெடிச்சத்தங்களால் உயிர் சேதங்கள் இல்லை என்றாலும் சிலருக்கு லேசான அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கலாமே தவிர அமெரிக்க படையினருக்கோ அல்லது விமான நிலைய பணியாளர்களுக்கோ பலத்த காயங்கள் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று ஏபில் செய்திகள் தெரிவிக்கின்றது. ஆனாலும் அங்கு தொடர்ச்சியான அலர்ட் நிலை ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று விடிந்தால் 22ஆம் தேதி இன்னும் பல தாக்குதல்கள் அரங்கேறலாம் என்றும் ஏபில் விமான நிலையமும் ஏபிலை சுற்றியுள்ள அமெரிக்க தளங்களும் உஷார்படுத்தப்பட்டிருப்பதாக சென்ட்ரல் கமாண்ட் தெரிவித்திருக்கின்றது. ஆனாலும் IRGCயின் தாக்குதல்கள் அந்த பகுதியில் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் பாதுகாப்பை பலப்படுத்தி உள்ளதாகவும் அமெரிக்க சென்ட்ரல் கமாண்ட் சற்று முன்னர் செய்தி வெளியாகியிருக்கின்றது. இதேவேளை இன்று அதாவது 22ஆம் தேதி அதிகாலையிலும் நேரடியான தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேற மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாகவே அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனாலும் நாம் இன்றும் 22ஆம் தேதியிலும் பெருமளவிலான செய்தியை எதிர்பார்க்கின்றோம். செய்திகள் கிடைக்கின்ற போது பரிமாறுவோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.